ரெண்டாவது பணத்தை பற்றின ஒரு தவறான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னா, அது ரொம்ப முக்கியமாக வந்து இன்றைக்கி இருக்கிற அந்த யூடியூபர்ஸ், மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு தப்பான அண்டர்ஸ்டாண்டிங். பணம் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக சம்பாதிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுக்குறாங்க. பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது ஜஸ்ட் லைக் தட் அப்படி சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இன்றைக்கி நிறைய நேரங்களில் புகுத்தப்படுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்தில் பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. பணம் அப்படிங்கிறது நாம் கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்க முடியும். ஒரு சில நேரத்தில் ஈஸியாக ஏமாத்துறவங்க ரொம்ப ஈஸியாக பணம் சம்பாதிக்கிற மாதிரி தெரியும். பட் அது கண்டிப்பாக அவங்களுக்கு எப்படி வந்துச்சோ அப்படி அது போயிடும். நீங்கள் உண்மையாகவே நீங்கள் நேர்மையாக இருந்து பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த உலகத்தில் கஷ்டப்பட்டு தான் பணம் சம்பாதிக்கணும். ஹார்ட் ஏர்ன்டு மணி அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. தமிழில் பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம். ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து நான் ரத்தம் சிந்தி சம்பாதிச்ச பணம் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துவாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, உண்மையாகவே அவங்க அப்படி கஷ்டப்பட்டு தான் அந்த பணத்தை சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறனால தான் அப்படி சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக அப்படி பணம் சம்பாதிச்சிடலாம் அப்படிங்கிற அந்த மனநிலை உங்களுக்கு இருந்தது அப்படின்னா அதையும் மாற்றிக்கோங்க. நீங்கள் அப்படி மாற்றினா தான் சரியான விதத்தில் சேலஞ்சை எதிர்கொள்கிறதுக்கு உங்களுடைய மனசு வந்து ரெடி ஆகும்.